இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். தாயாம் திரு அவை இன்று கிறிஸ்து அரசரின் திருவிழாவை சிறப்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இந்த உலகத்தின் அரசரும் மறு உலகத்தின் விண்ணுலகத்தின் அரசருமாக நிலையானவராக இருந்து நம்மை வழிநடத்துகின்றார். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இயேசுவே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிறிஸ்து அரசராக இருந்து செய்கின்ற எல்லா நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும், அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது என்று கூறுகிறது. கிறிஸ்து அரசர் இந்த உலகத்தின் நிலையான அரசர். அவருடைய ஆட்சி என்றும் நிலைத்திருக்கும் என்பதை விளக்குகிறது. இரண்டாம் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோரில் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசுகளுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார் என்று விளக்குகிறது. நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து மரித்தார். அவர் என்றென்றும் நமக்கு அரசராக இருக்கின்றார் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. நற்செய்தி வாசகத்திலே இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார்: பிலாத்துவின் முன் நீ அரசனா என்று பிலாத்து கேட்டபோது, அரசன் என்று நீர் சொல்லுகிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்று உண்மைக்காக வாழ்ந்த இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். கிறிஸ்து அரசர் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.